உத்தரப்பிரதேச மாநிலத்தை சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ் கட்சிகள் சீரழித்து விட்டதாக ராகுல் குற்றம் சாட்டினார். அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தனது பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். அண்மையில் 50 பேரை பலி கொண்ட முசாஃபர் நகரில் நடந்த மத கலவரத்தை பற்றி பேச்சில் குறிப்பிட்ட ராகுல், சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் சாதி மற்றும் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் நடத்துவதாகவும் அதன் மூலம் உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடைவதை தடுத்து விட்டதாகவும் சாடினார். உத்தரப்பிரதேசத்து மக்களை சமாஜ்வாடி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் ஒருபோதும் காப்பாற்றாது என்றும் ஏழைகளுக்காக போராடும் காங்கிரசால் மட்டுமே உத்தரப்பிரதேசத்தின் தலைவிதியை மாற்றி அமைக்க முடியும் என்றும் ராகுல் கூறினார். विकास की बात नहीं होगी, प्रगति की बात नहीं होगी, भाईचारे की बात नहीं होगी, तब तक उत्तर प्रदेश पीछे रहे। और मैं आपको ये कहना चाहता हूँ, प्रगति की बात, भाईचारे की बात, सड़कों की बात, बिजली की बात सिर्फ कांग्रेस पार्टी कर सकती है। और अगर उत्तर प्रदेश को सचमुच में बदलना है तो हमें कांग्रेस पार्टी को यहाँ सत्ता में लाना है, और कोई तरीका ही नहीं। 70% பேருக்கு உணவை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டத்தை எதிர்ப்பதன் மூலம் தான் ஏழைகளை பற்றி கவலைப்படவில்லை என்று முதல்வர் அகிலேஷ் யாதவ் நிரூபித்து விட்டதாகவும், இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் ஏழைகளுக்கு நாளைக்கு உணவு கிடைக்குமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளதாகவும் ராகுல் சாடினார். சோனியாவின் ரேபரேலி, ராகுலின் அமேதி உள்ளிட்ட 80 லோக்சபா MP தொகுதிகளை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசின் தற்போதைய பலம் 22 உள்ளது. மத்தியில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க உத்தரப்பிரதேசத்தில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே சாத்தியம் என்ற நிலையில் காங்கிரஸ் உள்ளது குறிப்பிடத்தக்கது.